சரியான உச்சி ஏத்தமா ஏறிட்டு வந்திருக்கோம். அத்தாடி அத்தா. Do not go beyond this point in போட்டிருக்கு. குட் மார்னிங் இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. நேற்று கிராஸ் காப்புக்கு தங்கினோம். நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால வந்தோடனே தூங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு இங்கே அது பக்கத்தில் ஒரு காட்ஸ் விண்டோன்னு ஒரு இடம் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான கிரேட் கேனியன் மாதிரி உள்ள இடம் போல. அது இன்னொரு இடம். இது என்ன இடம்னு தெரில, பார்ப்போம். என்னன்னு போய் பார்ப்போம். 70 அடி இருக்கான் படி. ஆமாம், போய் பார்ப்போம் என்னன்னு. 70 படி இருக்கா? 70 படி. 70 படி போவோம். காடாக இருக்குது, காற்று பயங்கரமாக அடிக்குது. கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. பகலில் 88 டிகிரி வரைக்கும் போகுது போல. இப்போ காலையில் மணி 8 தான் ஆகுது. ப்ளசண்ட்டாக இருக்கு. ஆமாம் ஆமாம். காட்ஸ் விண்டோ இதேன்னு போட்டிருக்கு. போய் என்னன்னு பார்ப்போம். ஆல்ரெடி 2 பேர் நிற்கிறாங்க. ஸ்டாண்ட் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஸ்டாண்ட் எடுத்து வந்ததே எதுக்குன்னு தெரியாமல். அதான் அந்த பிரிஞ்சு போனது. ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரா? ஆமாம். ஓகே, பள்ளத்தாக்கு. ஆமாம், அது கீழே இருந்து நம்ம ஓட்டிட்டு மேலே வந்தோம். நம்ம கோக்கர்ஸ் வாக்கு கொடைக்கானல்ல எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி. ஆமாம், பள்ளத்தாக்கா பார்க்குறது. இதுக்கு 140 ரேண்டு, கிட்டத்தட்ட $10. அப்பா, ஃபாரினர்ஸ்க்கு. லோக்கல்னால் பாதி போல். ஒரு ஆளுக்கு 70 ரேண்டு. ரொம்ப ஜாஸ்தி தான், $5 இந்த பள்ளத்தை இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல கிராண்ட் கேனியன், நார்த் ரிம்மு, சவுத் ரிம்மு, அப்புறம் கொடைக்கானலில் நிறைய இடத்துல இந்த மாதிரி பள்ளத்தாக்கு பார்த்ததுனால ரொம்ப பெருசாக தெரில. சரி, ரைட்டு, பார்த்தாச்சு, ஓகே, செக் மார்க், அவ்வளோதான். இப்போ ரெயின் ஃபாரஸ்ட்னு ஏதோ இருக்குது, அது என்னன்னு போய் பார்ப்போம். இது படி ஏறணும், அது ஒன்றுமே கிடையாது. பார்ப்போம். நம்ம ஊரில் இந்த மலைகள் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், காடெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஊர் ஃபாரஸ்ட்டு தான். ஒரு ஆள் ஸ்லோ மோஷனில் ஏறி வருது. அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் காரை. சரியான உச்சி ஏத்தமாக ஏறிட்டு வந்திருக்கோம். மாங்குன்னு. ஆமாம், கொஞ்சம் சமாதானமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ கொஞ்சம் சமமாக இருக்குது. இது என்ன கேனியன்ப்பா? பிளைட் ரிவர் கேனியனா? பிளைடா? பிளைடுனா பிளேடு. என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காவன்னு சிரிச்சால என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. பிளைட் ரிவர்னா என்ன? ஏதோ பிளைட் ரிவர், அவ்வளோதான். இது வேர்ல்ட்ல செகண்டா தேர்டா? தேர்ட் லார்ஜஸ்ட் கேனியன். இதை ஒட்டியான நிறைய ஸ்பாட் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆமாம் ஆமாம், அந்த கேனியனை ஒட்டி 2-3 ஸ்பாட்டு நின்று போக வேண்டியது. போய் பார்ப்போம். நம்ம ஊர் சதுரகிரி மகாலிங்க மலை அது மாதிரி இருக்கு ஃபாரஸ்ட். ஒரு ஈக்காக்கா இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஆமாம், கீழே 4-5 பேர் இருந்தாங்க. ஆனால் இங்கே அமைதியாக இருக்கு. அப்பா, கிளிஃபுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கிளிஃபு அத்தாடி அத்தா, உச்சியிலிருந்து வா. பள்ளத்தாக்கு. கீழே ஃபுல்லாக தெரியுது.
லாஸ்ட் பாயிண்ட். திருப்பி இறங்க வேண்டியது. ஆமாம், இங்க இருந்து பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவும் அது பக்கத்துல இன்னொரு நாடு மொசாம்பிக்ன்ற நாடுல வந்து என்ன ஊர்ப்பா தெரியுது? மப்புட்டான்ற ஊர் தெரியுமா? ஊர் தெரியும். 200 கிலோமீட்டர் தள்ளி. ஆனால் இப்போ வந்து ஹேசியாக இருக்குது. ஈஸியா இருக்கு. பட் இங்கே ஆனால் ஒரு டேம் தெரியுது. அதுதான் வந்து பிளைட் ரிவர் போய் நிறுத்துகிற டேம் போல். வாட்டர் தேங்கி சூப்பராக இருக்குது. ஆமா, வியூ பார்த்தா நல்லா இருக்கு. இடத்துல நல்லா பள்ளத்தாக்கு தெரியுது. ஆமா, இதான் கார்ட்ஸ் வந்து கரெக்டா தெரியுது. எப்படி இருக்கு? கதவை திறந்து விட்ட மாதிரி. நைஸ். அந்த இடத்துல அப்படி அந்த இடம் வரைக்கும் அப்படியே பிளாட்டோ மாதிரி இருக்கு பாரு. இந்த இடம் அப்படி இந்த இடம் வந்து சமமாக இருக்கு. டபக் அப்படின்னு ஒரு பண்ணோம். லைட் ரிவர் போய் அவ்வளோ தேய்ச்சிருக்கு. காட்ஸ் இதுல இருந்து அடுத்ததுக்கு போய்கிட்டு இருந்தோம். நடுவில் பெர்லின் ஃபால்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அது என்ன பெர்லின்ல இருந்து வந்திருக்கேன். ஆமாம், அந்த ஃபால்ஸ் என்னவே இருக்குன்னு பார்ப்போன்னு வந்தோம். பார்த்தா இங்கே நிறையா கிடையுமா இருக்கு. ஒரு 5-6 கார் வேற நிற்கிது. சரி என்னன்னு போய் பார்ப்போம். கார்பெட் விற்கிறாங்களோ? கார்பெட்டா? ஆமாம், துணியாக இருக்கு. காய போட்டிருக்காங்களா? இல்லை இதுடா கர்டன் துணி மாதிரி இருக்குமோ? என்ன எழவி அது. சும்மா வியூ பார்க்குறதே போல இருக்கு. கிடையுமா இருக்கு. எதுக்கு இப்படி பெட்ஷீட் மாதிரி என்னத்தையும் தொங்க போட்டிருக்காங்க? என்னவா இருக்கும்? இவங்களோட ட்ரெஸ்ஸா இருக்குமோடா? ஒருவேளை பிளாங்கெட் தானா? எதுக்கு இவ்வளோ விற்கிறாங்க? என்னவோ கர்டன் துணியா இருக்குமோ என்னவோ. இத்தனை கூண்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு 50 ரேண்டுன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான். நிறைய ப்ளூ பேர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்று தண்ணியை பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக ஃபாரினர்னா 50 100 போல். நாங்கள் சவுத் ஆப்பிரிக்கன் காசை கொடுத்துட்டு வந்துட்டோம். என்னன்னு தெரில, அவர் வாங்கிட்டாரு. யாருக்கு தெரியும் இதை பார்க்குறதுக்கு. 50 ரேண்டுனா கிட்டத்தட்ட $4. தலைக்கு $2. இந்த ராச்சஸ்ல ஒன்று ஃபால்ஸ் இல்லைங்க, டவுன்ல. நியூயார்க் ராச்சஸ்டர் மாதிரி இருக்கு. அங்கே ஒழுங்கு அதே ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. அதுவும் இப்படிதான் ஜோத்தை வந்து இவ்வளவு பக்கத்தில் ஆனால் பில்டிங்காக இருக்கும். ஆமாம், இது பில்டிங் இல்லைல்ல, காட்டுக்குள்ள இருக்கு. தண்ணி என்ன மேலே அந்த வாரியால இருந்து விழுது, அதை போய் ஃபால்ஸுன்றாங்க. அவ்வளோ பெருசாக அவங்க ஃபால்ஸ் தானே. மேல இருந்து பொங்குறதுனால ஃபால்ஸ். ஆமாம், ஓகே. நீ கீழே அந்த இதை பாரு. அது குட்டை குட்டை, நம்ம ஊர் குட்டை மாதிரி இருக்கு. இத்தனை குட்டை. உனக்கு எல்லா இடத்துலயும் நயகராவை கட்டி விட முடியுமா? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண இல்லையா, கொஞ்ச நாள் பெருசா இருக்கா. வாரியால இருந்து அப்படியே வந்து அதுக்கு என்ன பண்றது, உங்களுக்கு அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் காட்ட முடியும். ஆமா, மலை கீழே அழகான கிராமங்கள். லக் பாட் ஹோல்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இடம் ஏதோ பிள்ளைங்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, டான்ஸ் ஆடி. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி இருக்கு. டொனேஷன்லாம் இருக்கு. இங்க வந்து என்னென்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா, போர்கேஸ் பாட் ஹோல்னு சொன்னேன் நான். போர்கேஸ் பாட் ஹோலா? ஆமா, இப்ப பாட் ஹோல்னா என்னத்தப்பா? பாத் ஹோல் கிடையாது, பாட் ஹோல். பாட் ஹோல்னா வாட்டர், ரோட்ல எல்லாம் பாட் ஹோல்ஸ் இருக்குன்றாங்களா. சரி, இந்த பாட் ஹோலை எங்கனாலும் பார்க்கலாமா? இங்க வந்து என்னத்த பார்க்க போற தெரியலையே, போய் தான் பார்க்கணும் என்னன்னு. என்னத்தையா போட்டு இத்து போன ஆளாரு போகல. என்னத்தையா அதென்ன இதென்ன நொய் நொய்ட்டு போய் தான் பார்ப்போம். நானும் இதே மொத வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா வந்திருக்கேன்.
என்னன்னு பார்ப்போம் போய். இந்த ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. ஓ அங்க அது தூரத்து நேச்சுரல் ரிசர்வா. தூரத்தில் ஏதோ வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. என்னன்னு போய் வேணால் பார்ப்போம். ஆஞ்சி போய் இந்த இடமே ஒரு மாதிரி டல்லாக கிடக்காத. மழை சீசன் இனிமே தானே. இப்போ ஃபுல்லாக அப்படி இருக்கேன். வின்டர் முடிஞ்சு டெசர்ட்லாம் கிடையாது. வின்டர் முடிஞ்சு இப்போ இன்னும் ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கலை. அதனால அப்படி இருக்கு. அப்படி ஒரு மாதிரி கிடக்கு எல்லாம். மழை பெருசாக பெய்யாதனால ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக இருக்குது எல்லாம். இப்போ பள்ளத்தாக்கு உள்ள பாலத்தில் போகிற அந்த இதத்தையும் சொல்லியிருக்காங்களாடா, அந்த ஓட்டைக்குள்ள தண்ணி இருக்கு அதத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தா இது வந்து இந்த ஓட்டையில் தண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த அங்கங்கே ஓட்டையாக இருக்குல்ல, இந்த ஓட்டையை பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் வந்தோமா. ஆமாம், தண்ணியே இல்லாதனால மொக்கையாக இருக்குது. ஓடுது தண்ணி, ஓடுது கம்மியாக ஓடுது. இல்லை சொல்கிறேன், இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்திருக்கும் போல. எங்கேயும் ஓட்டை போட்டு வச்சிருக்கு. ஆமாம், தண்ணி அவ்வளோ உயரத்துக்கு வருதா. இங்க இருந்து பார்த்தோம்னா அடுத்த ஃப்ரிட்ஜ் தெரியுது, பின்னாடி ஃப்ரிட்ஜ் தெரியுது. நடுவுல தண்ணி அழகா ஓடிட்டு இருக்கு. இது அழகா ஓடுற மாதிரி எனக்கு தெரியல. குட்டியோண்டு பாதையில ஓடுதுல, அழகா இருக்கு பாக்குறது. நிறைய வந்து தண்ணி ஓடி ஓடி தான் ஆச்சு. பாறை எல்லாமே தண்ணி ஓடி அப்படி பசல் மாதிரி அப்படியே ஆச்சு. இப்படி தண்ணி ஓடி 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 தான் அங்க எல்லாம் அரிச்சிருக்காங்க. அங்க நம்ம ஊர்லன்னா இறங்கி குளிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. ஏண்டா இது வேறடா, உள்ள குறிச்சிங்கன்னா செத்து போயிருவீங்க. கடல் ராசானா இது பாலாறு, நாங்க கோளாறு. எப்படி? ஆமா, இன்னும் அந்த சைடு போய் எடுக்க முடியுதா பார்ப்போம். எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி தான் போய் உழுது. குளிச்சிடக்கூடாதுல்ல அங்க பள்ளத்துக்குள்ள. நம்ம மக்களா இருந்தா இந்நேரம் கால் சட்டையை போட்டு இறங்கி இருக்குங்க. ஆமா, ஒருத்தன் ஜாவன் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்த ஃபால்ஸ் வரைக்கும் போக முடியுமா என்னன்னு தெரியல. டூ நாட் கோ பியாண்ட் திஸ் பாயிண்ட்னு போட்டிருக்கு. ஸோ போக முடியாது வாட்டர் ஃபால்ஸ்க்கு. பறந்துடுச்சு தொப்பி. தொப்பிய மாட்டாரான்னு சொன்ன கேட்டியாடா? அதான் அவன் கலாச்சிட்டு போறான். இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. லெவலா உழுது. லெவலா உழுதுங்க கீழே வரைக்கும். சூப்பரா பாட்ஹோல்ஸ் மோர் பாட்ஹோல்ஸ். ஓட்டைக்குள்ள ஒரு கல் விழுந்துருச்சுன்னா அது அப்படியே தண்ணி ஓட்டத்துக்கு கிருன்னு சுற்றி மாவாட்டுற மாதிரி ஓட்டையாக்கி வச்சிருமா. அப்படித்தான் வருமா இந்த பாட் ஹோல்ஸ்லாம். ஒரு குட்டி ஓட்டை இருக்கும், பெரிய ஓட்டை போக மாதிரி குட்டி குட்டி ஓட்டைகள்.
இந்த இடத்த ஒகேனக்கலோட கம்பேர் பண்ணோம்னா ஒகேனக்கல் எவ்வளவோ தேவலாம். நிறைய தண்ணி வரும். ஆமாம், இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். காசு எவ்வளவு கொடுத்துருக்கோம்? ஆமாம், காசு வேற 300 ரேண்டு, கிட்டத்தட்ட 1500 ரூபா கணக்குக்கு. அப்பா லைட் ரிவர் அதுதான் ஓடுது. அடுத்த இடத்துக்கு போவோம். சுற்றிட்டு மத்தியானம் 12:30 ஆகுது. ஒரு அன்னாச்சி பழத்தை வெட்டி சாப்பிடுவோம் எடுத்து. அதுக்கான ஆப்ரேஷன் தண்டர் போட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல் அன்னாச்சி பழம் அறுத்தது இவ்வளோண்டு தான் வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்பா எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? இனிப்பா தான் இருக்கு. சூப்பரா.